ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்சப்பா சேனல். வாழைக்கருவாட்டு குழம்பு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இனி நம்ம வாழைக்கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மண் சட்டியில் எண்ணெயை ஊற்றி வச்சிடலாங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகை போட்டு கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிடலாங்க. வெந்தயமும் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம 10 பல்லு பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாம். பூண்டு எண்ணெயில் போட்டு வதக்கும் போதே சூப்பராக மணமாக இருக்கும். பொன்னிறமாக ஆன பிறகு நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் எடுத்து போட்டுடலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதத்துக்கு இப்போ நமக்கு வெங்காயம் வதங்கி வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியும் எடுத்து போட்டு வதக்கிக்கிடலாங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்த அப்புறம் காராமணியை ஒரு நாள் ராத்திரியே ஊற போட்டிருந்தோம். அதை தண்ணியை வடிகட்டி நம்ம காராமணியை எடுத்து சேர்த்துக்கிடலாம். நல்லா வதக்குன்னு வதக்கலாங்க. தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டு வதக்கி எடுத்துக்கிடலாம். வதக்கி எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம இதில் என்னெல்லாம் காய் சேர்க்க போகிறோன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு தாங்க இன்றைக்கி சேர்க்க போகிறோம். மாங்காய் இருந்தால் மாங்காயும் சேர்த்துக்கிடுங்க, சூப்பராக இருக்கும். என்கிட்ட மாங்காய் இல்லை. காயெல்லாம் நிறைய போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாங்க. 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிடலாம். போட்டுட்டு பச்சை வாடை போகணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கிடலாம். வதங்கி வந்த பிறகு நம்ம புளி கரைசலையும் கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைசலை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான குழம்புக்கு எவ்வளோ நமக்கு வேணுமோ அவ்வளோ கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு உப்பையும் எடுத்து போட்டுட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிடலாங்க. 10 நிமிஷம் குழம்பு கொதிக்க விடலாம். காயெல்லாம் நமக்கு வெந்து வரணும் பார்த்திங்களா? அதனால் நம்ம இனி 10 நிமிஷம் விட்டுறலாம் மூடி போட்டு. 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம கழித்து பார்க்கலாம். குழம்பெல்லாம் நல்லா தளன்னு கொதித்து வந்திருக்கு. காயெல்லாம் அரை வேக்காடாக வெந்து வந்துட்டுங்க. இனி நம்ம வாழைக்கருவாடை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வாழைக்கருவாடெல்லாம் எடுத்து குழம்புல எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டே விட்டுறலாங்க. அரை வேக்காடு தானே காய் நமக்கு வெந்திருக்கு. 5 நிமிஷத்தில் மூடி போட்டிருந்தா நமக்கு வாழைக்கருவாடுக்குள்ள மணமும் அந்த குழம்புல இறங்கிரும். காயெல்லாம் வெந்து கமகமன் கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு ரெடிங்க. நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.